Hey guys, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட கேர் அண்ட் ஃபீட் அப்புறம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டா வரும். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாவே மான்ஸ்டர் ஃபிஷஸ் அப்புறம் அக்ரெசிவ் ஃபிஷஸ் பத்தினதா தான் இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்னேக் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிரெடிட்டர் ஃபிஷ். அதனால இதுக்கு நீங்க டேங்க் செட்டப் பொறுத்த வரைக்கும் செமி பிளான்டட்ல வைங்க, ஃபுல்லி பிளான்டட் வைக்காதீங்க, எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிரும். செமி பிளான்டட் வச்சாலுமே ஒரு சில டைம்ஸ்ல வந்து அதையுமே பிச்சு எறிய தான் ட்ரை பண்ணும். ஆனா அது ரொம்பலாம் பிஹேவ் பண்ணாது அந்த மாதிரி. அதனால செமி பிளான்டடுக்கு இது ஓகே. அடுத்த இதோட ஃபீடிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைவ் ஃபிஷஸ் கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கொடுக்கலாம், சிக்கன் ஹார்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் எப்பவுமே ப்ரான்ஸ் தான். ஏன்னா அது வந்து கலரேஷனை பூஸ்டப் பண்ணும், க்ரோத்தும் கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். அதனால நீங்க அது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததான் லைவ் ஃபிஷஸும் கொடுத்துக்கலாம். இது ஒரு டிசீஸ் பேரியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு சீக்கிரம் இதுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. அதனால அதுலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கு. அடுத்தது இதோட வாட்டர் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 to 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்தாலும் இதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது அதுல எல்லாம் சர்வே ஆகக்கூடிய ஃபிஷ் தான். இதோட ஆர்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா தான் இதோட மெயின் ஆர்ஜின். அதனால இது நம்ம கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம நாட்டு மீன் தான். அதனால அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா கிளைமேட்டுக்குமே செட்டும் ஆகும். அடுத்தது இதோட டேங்க் மெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரெடிட்டர் ஃபிஷஸ் அதுக்கப்புறம் அக்ரெசிவ் ஃபிஷஸ் இதோட எல்லாத்துக்கூடயும் விடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்க டேங்கை வந்து மெயினா நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப அக்ரெசிவா ஜம்ப் பண்ணும். நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்காம விட்டீங்கன்னா அது கீழே குதிச்சிடும். அதனால நீங்க க்ளோஸ் பண்ணி வைங்க. இதோட டேங்க் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 feet டேங்க் சைஸ் ஓகேவா இருக்கும். ஏன்னா இது 2 to 3 feet வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேல இது வளராது. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து என்ன ஃபிஷ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.